வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த படம் காட்சி வெளியீடை. இதுக்கு எதிர்பார்ப்பு எதுக்கு அப்படின்னா, மணிரத்னம் படம், ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன், இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க காரணம். இந்த படத்தோட டைட்டிலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏ லாங் ரிலேஷன்ஷிப். இது மணிரத்னம் அவரோட பேட்டியில் சொல்லியிருந்தாரு, லாங் ரிலேஷன்ஷிப்னு. இது எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். படம் 2.5 மணி நேரம் ஓடுது. இந்த படம் எப்படின்னா, ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரி தான் ஓடுது. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த கதையை பற்றினது. பட் ஆனால் மருந்துக்கு கூட அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூத் யூத் யூத், அதாவது லவ் மட்டும்தான். கார்த்திக்கும் அதித்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காதலை மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்றபடி படம் மிலிட்ரிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பாகிஸ்தானிங்கிற ஒரு பேர் வருது தவிர மற்றபடி எந்த ஒரு சம்மந்தமுமே படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே அது நிலைநிறுத்தலை. ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸருக்கும் அவரோட மனைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊழல்கள், சண்டைகள், சச்சரவுகள், எப்படி பிரச்சனைகள் உருவாது, என்ன ஏது, இதைத்தான் பற்றி படம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே கார்த்திக் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியும், அதித்தி ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிற மாதிரியும் தான் கதைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இது சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான் நம்ம சொல்லணும். நம்ம லவ்ங்கிறது நம்மளையும் மீறி உள்ளுக்குள்ளே போய் ஆழமாக பதியுது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபீலிங்னு நம்ம சொல்லலாம். நம்மளையும் அந்த உள்ள இழுத்துட்டு போகிற அந்த ட்ரிக்ஸ் மயனத்தன் தவிர வேற யாராலையுமே இந்த இதில் பண்ண முடியாது. அதனால இது ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல இதை பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அலைப்பாயுதையை பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு மாதிரி அனுபவம். கல்யாணம் பண்ணி எப்படி பிரச்சனைகள் வருது ஆஃப்டர் மேரேஜ், இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி எமோஷனலா வராது, நாட் அஸ் அ ஜோக்கர். இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீநகரை அவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல முக்கியமான பொறுப்பு யாருக்கு அப்படின்னா, அவ்வளோ கிரெடிட்ஸுமே ரவி வர்மாக்கு தான் போகும். அது யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிக்கர். பிளஸ் ஹாலிவுட் ரேஞ்சில் எப்படி ஆண் வாயை பிளந்துட்டு பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இந்த சீன்ஸ் நம்ம மனசை போய் டச் பண்ணுது. இது எந்த மூவிலையும் சமீபத்தில் பார்க்க முடியாத ஒன்று. பட் இதுவே மட்டும் படம் ஓடுறதுக்கு காரணமாக முடியாது. படத்தோட ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் நிறையாவும் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் 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 அவ்வளோ அழகாக இந்த காம்பினேஷன்ஸ் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஏகமான சான்ஸே இல்லைங்க. ஒவ்வொரு பாட்டும் மனசில் அப்படியே துள்ளி குதிக்குது. ப்ளஸ் ரெண்டாவது சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்குது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, லவ், உள்மனசை ஊடுருவக்கூடிய ஒரு காதலுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இதில் இருக்கு. மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட யூஸ்வலான கதை தாங்க, எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ப்ளஸ் ஸ்லோ, பயங்கர ஸ்லோவாக போகுது. பொறுமை கண்டிப்பாக வேணும். அது ஏன்னு தெரில, காதலுக்கு பொறுமை வேணுங்கிறனால கதையும் அப்படி எடுத்துட்டாங்களான்னு தெரில. ரெண்டாவது படம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் பெருசுங்கிற சொல்கிற விட ஸ்லோவாக போகிறனால நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். பட் ஆக மொத்தம் படம் நல்லா தான் இருக்குது. கார்த்தி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து வெயிட்லாம் குறைச்சி முகத்தில் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்லாம் காட்டி நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஹீரோயின் புது படம் புது வரவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம நல்லா அழகாக எப்படி குஷ்பு நல்லா விளைவிலேன்னு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. படம் நல்லா இருக்குங்கிறது தான் சொல்லணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறையா மைனஸையும் தாண்டி ஒரு ப்ளஸ் பெரிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, லவ். அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் மனுஷனாக இருக்காங்க. மிஷின் லைஃப்பை தாண்டி நம்ம மனுஷனாக இருக்க காரணமே இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ்ங்கிறது தான். 8 மணிக்கு கிளம்பி போய் ஆஃபீஸில் வேலைகளையே பார்த்து 6 மணிக்கு மறுபடியும் லேடிஸாக இருந்தால் கிச்சன், ஜென்ஸாக இருந்தால் சமையல்ஸாக இருந்தால் போய் சமம் வாங்க, அதை வாங்க, இதை வாங்க, ஒர்க் லோட், டென்ஷன், வீக்லி 6 days ஒர்க் எல்லாமே முடிச்சு எல்லாரையும் மீறி உள்ள ஒன்று பாதிக்கும் தெரியுமா?
யாருக்காக இது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? நம்ம லைஃப்காக, நம்ம பார்ட்னருக்காக. லவ், அந்த லவ்ங்கிறத ஊடுருவி சொல்கிறது இந்த படம். ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக ஷியூராக இந்த படம் பார்க்கணும். கல்யாணம் ஆனவங்களும் பார்க்கணும், கல்யாணம் பண்ண போகிறவங்களும் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க மனுஷன் நாளைக்கு மிருகமாக ஆகாமல், போர்க்குணம் இல்லாமல் அன்பா பிரியமா இருக்கிறதுக்கு தேவை இந்த லவ் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and please subscribe me.